அனைவருக்கும் வணக்கம். நம்ம சொன்ன மாதிரியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே இலியா டொபீரியா பிகம்ஸ் த லைட் வெயிட் சாம்பியன். ஹீ இஸ் நவ் தி டூ வெயிட் டிவிஷன் சாம்பியன். எவ்வளோ மாசில் எவ்வளோ டஃப்பான ஒரு ஃபைட், ஒரு சாம்பியன்ஷிப் லெவல் ஃபைட் அசால்ட்டா முடிக்கிறார். இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு சாம்பியன்ஷிப் ஃபைட்டை ஈஸியாக முடிக்கிறது அவ்வளோ அவ்வளோ ஈஸி கிடையாது. இட் டேக்ஸ் மோர் தேன் ஹார்ட் ஒர்க், இட் டேக்ஸ் மோர் தேன் தட். ஏன்னா சாம்பியன்ஸ்ன்னு சொல்லும்போது தே வில் கோ டு த எக்ஸ்ட்ரீம். ரெண்டு சாம்பியன்ஸ் ஃபைட் பண்ணும்போது தே வில் நாட் கிவ் அப். அப்படி இருந்தும் இலியா டொபீரியா வாஸ் ஏபிள் டு நாக் அவுட் சார்ல்ஸ் ஒலிவேரா. சார்ல்ஸ் ஒலிவேராவோட மேக்ஸிமம் இதுதான். திஸ் இஸ் த மேக்ஸிமம். பிகாஸ் இஸ்லாம் மார்க்கெட்ஸை விட இந்த டைட்டில் இழந்ததுக்கு அப்புறம் இட் வாஸ் மோர் ஃபோக்கஸ், மோர் டிட்டர்மைண்ட், மோர் ஷார்ப்பர், லைக் அ லயன். ஒரு லயன் மாதிரி வாஸ் மோர் ஹங்க்ரியர். இந்த ட்ரைனிங் கேம்ப்லாம் பார்த்தீங்களா, சார்ல்ஸ் ஒலிவேரா வாஸ் that extreme. This was the maximum of Charles Oliveira, the best of the best. அப்படி இருந்தும் இலியா டொபீரியா அசால்ட்டா நாக் அவுட் பண்றாருங்க. தட்ஸ் நெக்ஸ்ட் லெவல். அந்த டச் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்கல்ல, he has that. ஒரு சில பேருக்கு தான் அந்த டச் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்க. ஒரு கையில ஒரு டச் பண்ணா அந்த ஃபைட்டர் வந்து கீழே விழுந்துருவாங்க. அலெக்ஸ் பெரேராட்ட இருக்கு, டியான்டே வைல்டர், நவ் இலியா டொபீரியாட்ட இருக்கு. பிகாஸ் இது மூணாவது லெஜெண்டை இலியா டொபீரியா நாக் அவுட் பண்றாரு. Alexander Volkanovski knocks out. Max Holloway knocks out. Now Charles Oliveira knocks out. இது வரைக்கும் யாருமே எந்த ஒரு ஃபைட்டருமே சார்ல்ஸ் ஒலிவேராவை நாக் அவுட் பண்ணதில்லை. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகினதுக்கு அப்புறம் nobody else. இலியா டொபீரியா is the first fighter to knock out Charles Oliveira. Next level to இலியா டொபீரியா. He is the face of UFC. நீ ஹேட் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, he is the face of UFC. வேற யாருமே இல்லை. nobody else is there. He is the face of the UFC. ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ஃபைட்டை நம்ம அனலைஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கிங் வைஸ் பார்க்கும்போது இலியா டொபீரியா வாஸ் நெக்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் இந்த ஃபைட் ஸ்டார்ட் பண்ண உடனே ரெண்டு பேருமே ப்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே லேண்ட் ஆகுது. பட் அந்த பவர் டிஃபரன்ஸ் வச்சு பார்க்கும்போது இலியா டொபீரியாவோட பவர் பயங்கரமாக இருந்துச்சு. இல்லை சார்ல்ஸ் ஒலிவேரா ஏற்கனவே ப்ளீட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் சார்ல்ஸ் ஒலிவேரா டேக் டவுன் பண்ண பார்த்தாரு, டேக் டவுன் பண்ண முடிஞ்சது, கண்ட்ரோல் பண்ணாரு, அப்புறம் லெக் லாக்லாம் பண்றாரு. பட் சம் ஹவ் இலியா டொபீரியா அதுலேருந்து தப்பிச்சு வராரு. அதுக்கப்புறம் இலியா டொபீரியா இஸ் வெரி ஸ்மார்ட், அட் த சேம் டைம் இஸ் வெரி டேஞ்சரஸ். சார்ல்ஸ் ஒலிவேரா வந்து எந்திரிக்கல, வா நம்ம கிரவுண்டுக்கு வா, ஐம் சேலஞ்சிங் யூ அப்படின்னு சொல்றாரு. பட் இலியா டொபீரியா வந்து கம் ஆன் கெட் அப், லெட்ஸ் ஃபைட் அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் கிரவுண்டுக்கு போயிட்டா சார்ல்ஸ் ஒலிவேரா இஸ் அ ஸ்பைடர். ஒரு ட்ராப்பு, மல்டிபிள் ட்ராப் செட் பண்ணி he will try to submit you, choke you. அந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் இஸ் வெரி டேஞ்சரஸ். இலியா டொபீரியோட கேம் பிளான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் டு ஸ்ட்ரைக் அண்ட் நாக் him அவுட். அதுதான் இலியா டொபீரியாவோட கேம் பிளானு. he did exactly like that. சார்ல்ஸ் ஒலிவேரோட கேம் பிளான் வாஸ் சப்மிட்டிங் இலியா டொபீரியா, பட் அது முடியல. சொன்ன மாதிரி சாம்பியன்ஷிப் ஃபைட்டில் somebody has to lose, somebody has to win. ரெண்டு பேருமே சாம்பியன்ஷிப், ரெண்டு பேருமே they do not want to lose, they refuse to lose. அப்படி இருந்தோம் இலியா டொபீரியா மேக்ஸ் சார்ல்ஸ் ஒலிவேரா டு லூஸ். இந்த க்ளோரி இருக்கு தெரியுமா, he absorbs that glory. ரெண்டு பேர் ஃபைட் பண்ணும்போது somebody loses, somebody wins. அந்த ஜெயிக்கிறவன் தோக்குறவனோட எனர்ஜி எல்லாத்தையுமே he will absorb. That's championship level fight. Of course, Ilia Topuria is in the list to be called as the pound for pound number one fighter. Number one fighter. And the list of the top 5, top 3 he is in the list to be called as the number one pound for pound number one fighter. யார் இப்போ 3 பேர் இருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இஸ்லாம் மக்சப், செகண்ட் மெராப், தேர்ட் வந்து இலியா டொபீரியா. ஆஃப் கோர்ஸ் இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் டொபீரியா will move up to second. இப்போ டொபீரியாக்கும் இது இஸ்லாம் மக்சாவுக்கும் தான் ஃபைட் இல்லையா? Because that's the fight that needs to happen. The JDM fight la vidunga theriyum outcome enna nu solittu, but Islam Makhachev has to fight Ilia Topuria. Because Islam Makhachev idu Ilia Topuria pathina is collecting gems, is collecting glory. Alexander Volkanovski oda fight பண்றாரு, he takes away the glory, he takes away the championship title of Alexander Volkanovski. அடுத்து Max Holloway, he takes away the BMF belt. அடுத்து சார்ல்ஸ் ஒலிவேரோட ஃபைட் பண்றாரு, he takes away the lightweight belt. அப்படியே ஒவ்வொரு ஃபைட்டுமே அவர் வந்து இஸ் டேக்கிங் அவே சம்திங் ஃப்ரம் த ஃபைட்டர். அப்போ இஸ்லாம் மாக்கச்சவோட ஃபைட் பண்ணும்போது ஹீஸ் ஃபைட்டிங் ஃபார் பவுண்ட் நம்பர் ஒன் டைட்டில். அந்த ஃபைட் கண்டிப்பாக நடக்கும், மோஸ்ட்லி அடுத்த வருஷம் நடக்கும்.
இந்த வருஷம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் டொப்பீரியாவுக்கு இன்னும் ஒரு ஃபைட் இருக்குது இந்த வருஷம். அடுத்து இல்லியா டொப்பீரியா யாரோட ஃபைட் பண்ணணும்? நான் கூட யூடியூப்ல போஸ்ட் விட்டுருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் இஸ்லாம் மாகச்சவ் தான் செலக்ட் பண்ணியிருந்தீங்க. புரியுது. பட் மோஸ்ட்லி அந்த ஃபைட் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் அடுத்த வருஷம் வரைக்கும். இந்த வருஷத்துல அடுத்து இல்லியா டொப்பீரியா யாரோட ஃபைட் பண்ணணும்? இந்த போஸ்ட்ல நீங்க அடுத்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆர்மான் சருக்கியன் ஒரு டேஞ்சரஸான ஒரு ஃபைட்டர் சொல்றேன். ஏன்னா கம்ப்ளீட்லி ஒரு கிரவுண்ட் கேம் ஃபைட்டர். டொப்பீரியாவுக்கு ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டு. ஆனால் அந்த ஃபைட் கண்டிப்பாக நடக்காது. டேனா ஒயிட்டுமே சொல்லிட்டார். பிகாஸ் ஆர்மான் சருக்கியனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் வெயிட்டை மிஸ் பண்ணிட்டு ஐம் நாட் கோயிங் டு கிவ் ஹிம் அ டைட்டில் ரைட் அவே. கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். அப்படி ஆர்மான் சருக்கியன் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ வேறு யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேடி பிம்பிளட், ஜஸ்டின் கேஜி 2 தான் டொப்பீரியாவோட நெக்ஸ்ட் ஃபைட். ஒன்று ஜஸ்டின் கேஜியும் பேடி பிம்பிளட்டும் 2 பேர் ஃபைட் பண்ணலாம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க 2 பேர் அவங்க இந்த வின்னர் வந்து டொப்பீரியாவோட ஃபைட் பண்ணலாம் இருக்கலாம். இல்லைனா யூஎஃப்சி வந்து ஓகே பார்த்துக்கலாம், ஒரு எக்ஸிபிஷன் ஃபைட் மாதிரி பேடி பிம்பிளட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். லெட் ஹிம் ஃபைட் டொப்பீரியா. பிகாஸ் 2 பேருக்குமே ஒரு கிளாஷ் இருக்குது. இந்த இது பேடி பிம்பிளட் வந்து இல்லியா டொப்பீரியோட கண்ட்ரி அந்த ஜார்ஜியா வந்து ஏதோ கேவலமாக அவருக்கு வந்து பேசிட்டார். ஸோ அந்த ஒரு பகை இருக்குது டொப்பீரியாட்ட. ஸோ தட்ஸ் வை இஸ் காலிங் அவுட். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 பேருமே வேற ஒரு டிவிஷனில் இருக்கும்போது கிளாஷ் ஆயிடுச்சு. பாருங்களேன், டொப்பீரியா இஸ் நவ் த சாம்பியன். அவர் வந்து 2 பெல்ட்டை வச்சுக்கிட்டு லுக் அட் மீ, ஐ அம் எ சாம்பியன் நவ் பீச் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு டொப்பீரியா இஸ் எவால்வ்ட். பேடி பிம்பிளட் இஸ் ஸ்டில் டஃப் ஃபைட்டர். ஒரு மைக்கேல் சாண்ட்லரோட ஃபைட் பண்ணி அவர் வந்து ஜெயிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைம் நம்ம வந்து ஒரு டஃப்பான ஒரு ஹை லெவல் ஃபைட்டில் வந்து இவர் வந்து ஜெயிப்பாரா இல்லையான்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி ஒரு ஈஸியான ஃபைட்டில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபைட்டில் போய் முடியும். மேபி பேடி பிம்பிளட் வேஸ் இல்லியா டொப்பீரியா அந்த மாதிரி போய் முடியல. ரொம்ப ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் போய் டிசிஷனில் போய் முடியலாம். ஹூ நோஸ். பட் டொப்பீரியா இஸ் எவால்விங். ஒவ்வொரு சிங்கிள் ஃபைட்டுமே இஸ் எவால்விங். நாக்கிங் அவுட் இஸ் டேக்கிங் அவே த crown of every single fighter. மாஸ். நீங்களும் யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க, அடுத்து இல்லியா டொப்பீரியா யாரோட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சார்ல்ஸ் ஒலிவேராவோட பற்றி பேசுவோம். சார்ல்ஸ் டி ப்ரவுன்ஸ், he will always be the champion in our hearts. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் வந்து சாம்பியன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டோனி ஃபெர்கசன்லாம் ஃபைட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஓகே, இவர் வந்து சாம்பியன் ஆக மாட்டாரு, இஸ் த ஒன் ஹூ கிவ் அப்ஸ் அப்படின்னு. பட் ஒவ்வொருத்தரையுமே மைக்கேல் சாண்ட்லர், இது ஜஸ்டின் போரியே, ஜஸ்டின் கேஜி அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த இது மாறுது. எவ்ரி சிங்கிள் டைம் சார்ல்ஸ் ஒலிவேரா வந்து he was the underdog. ஞாபகம் இருக்கா? ஜஸ்டின் போரியோட ஃபைட் பண்ணும், ஜஸ்டின் போரியே இஸ் த பிக் guy, he is going to win. ஜஸ்டின் கேஜியோட ஃபைட் பண்ணும்போது ஜஸ்டின் கேஜி தான் ஃபேவரட் அப்படின்னு. பட் எவ்ரி சிங்கிள் டைம் he delivered. அதை மறக்கவே முடியாது. சார்ல்ஸ் ஒலிவேரா இஸ் அ பெஸ்ட் லைட் வெயிட் சாம்பியன் இன் த வேர்ல்ட். இல்லை, பிகாஸ் நீங்கள் டாப் 5 லைட் வெயிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மான் சருக்கியான், சார்ல்ஸ் ஒலிவேரா, டஸ்டின் போரியே, மேட்ஸ் ஆலிவேர். தெரியும், ஜஸ்டின் போரியே, மேட்ஸ் ஆலிவேர் 2 பேருமே ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபைட் மாதிரி தான் ஃபைட் பண்ணுறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேடி பிம்பிளட்டு, ரஃபேல் ஃபிசிவ், அந்த மாதிரி ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு அளவு இல்லை லைட் வெயிட்ல இப்போதைக்கு. பட் டொப்பீரியா வில் ரிமெயின் த சாம்பியன். அது வந்து மார்க்கெட்ஷா வந்து ஜேடிஎம்கிட்ட ஃபைட் பண்ணி வென் ஹி கம்ஸ் பேக் டு லைட் வெயிட், அதுதான் ஒரு சேலஞ்சராக இருக்க போகுது. சப்போஸ் இல்லியா டொப்பீரியா விஸ் மார்க்கெட்ஷா ஃபைட் நடந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? மார்க்கெட்ஷா வந்து கண்டிப்பாக டொப்பீரியாவை டேக் டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். அது மேக்ஸிமம் நடக்கும். மார்க்கெட்ஷா கேன் டேக் டவுன் டொப்பீரியா. அதை வந்து முடியாதுன்னா இல்லை, தெர் இஸ் அ ஹியூஜ் பாசிபிலிட்டி. சார்ல்ஸ் ஒலிவேராவால் டேக் டவுன் பண்ண முடியுது, ஆர்மான் சருக்கியனால் டேக் டவுன் பண்ண முடியும் போது ஆஃப்கோர்ஸ் இஸ்லாம் மார்க்கெட்ஷா கேன் டேக் டவுன் டொப்பீரியா. டேக் டவுன் பண்ண முடிஞ்சால் ஆஃப்கோர்ஸ் இஸ் கோயிங் டு சப்மிட் இல்லையா? அதுதான் இல்லியா டொப்பீரியாவோட பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்க போகுது அந்த ஃபைட்டில். இன்னொரு பக்கம் டொப்பீரியா ஷைன்ஸ் அட் ஸ்ட்ரைக்கிங் தான் வேற லெவல். அப்படி இருக்கும்போது சப்போஸ் டொப்பீரியாவால் டேக் டவுன் டிஃபெண்டை கண்ட்ரோல் பண்ண முடிந்தா தென் டொப்பீரியா கேன் பீட் அண்ட் நாக் அவுட் இஸ்லாம் மார்க்கெட்ஷா. நம்ம டிசிஷன் போய் ஸ்ட்ரைக் பண்ணி ஜெயிப்பார்னு சொல்ல வரல. டொப்பீரியாவால் கண்டிப்பாக இஸ்லாம் மார்க்கெட்ஷாவை நாக் அவுட் பண்ண முடியும், டேக் டவுன் டிஃபெண்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஜஸ்டின் போரியா ஃபைட் ஞாபகம் இருக்கா? ஜஸ்டின் போரியா ஹேட் மோர் அட்வான்டேஜ் இன் ஸ்ட்ரைக்கிங். அந்த ஃபேஸ் பார்க்கும்போது இஸ்லாம் மார்க்கெட்ஷா வந்து ப்ளீட் ஆகி முடியுது இல்லையா? ஸோ ஜஸ்டின் போரியால முடியும் போது ஆஃப்கோர்ஸ் இல்லியா டொப்பீரியா கேன் டூ இட். பிகாஸ் இல்லியா டொப்பீரியா ஹேஸ் பவர், அட் த சேம் டைம் ஹி ஹேஸ் ஸ்பீட். ஸோ அது நல்ல ஒரு
சூப்பர் ஃபைட் அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இலியா டோபீரியா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி போஸ்ட் பண்ண ஓட் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க. அடுத்த ஜூலை 13 என்னமோ வந்து டெரிக் லூயிஸ் இஸ் கோயிங் டு ஃபைட் டெஷேரா. நல்ல ஒரு ஃபன்னான ஒரு ஃபைட்டு. பிளாக் பீஸ்ட் ஃபைட் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாபம் சண்டே என்ஜாய் பண்ணுங்க.